இது மகிமை நேரம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் மகிமை டிவி நேயர்களை இந்த மகிமை நேர நிகழ்ச்சிக்கு அன்புடன் வாழ்த்தி வரவேற்கிறேன். இந்த நாட்களில் கிறிஸ்துவின் வருகை அப்படின்னு சொல்லி நம்ம தியானித்து வருகிறோம். கிறிஸ்துவின் வருகைக்கு நாம் ஆயத்தமுள்ளவர்களா இருக்கணும். அது என்னென்ன அடையாளங்கள் அப்படிலாம் சொல்லி நம்ம பார்த்தோம். இந்த நாள்ல நம்ம என்ன தியானிக்க போகிறோம் அப்படின்னா, கிறிஸ்துவின் வருகையில் சபை எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம தியானிக்க போகிறோம். எழுப்புதல் உள்ள சபையாக, உலக மக்களை மீட்கிற சபையாக அந்த சபை காணப்படணும் அப்படின்னு சொல்லி இந்த நாள்ல நம்ம தியானிக்க போகிறோம். வருகைக்கு சபை ஆயத்தமா அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கேள்வி எழுப்புறோம் அப்படின்னா, எத்தனை சபை ஆயத்தத்துக்குரிய காரியங்களை செய்து கொண்டிருக்கிறது அப்படின்னா, நிச்சயமாக அதுல ஒரு ஆவரேஜ் மார்க் கூட நிறைய சபைக்கு கிடைக்காது அப்படின்றதுதான் உண்மை. ஆனா நாம் கட்டுற வீடு, நம்முடைய செய்யற வேலை, நம்முடைய உலக பிரகாரமான காரியங்களுக்கு நாம் மிகவும் முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதுல நம்ம மிகவும் என்ன செய்யறோம், மேலாக போய்கொண்டே இருக்கிறோம். ஆனா திருச்சபையின் எழுப்புதலுக்கு நாம் என்ன செயலாற்றுகிறோம், நம்ம என்ன செய்யறோம் அப்படின்றத சிந்திக்க நாம் அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் என்ன எதிர்பார்க்கிறார் அப்படின்னா, சபை ஆயத்தம் உள்ளதாய் காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. எழுப்புதல் உள்ள சபையாக காணப்படணும். அந்த சபை எப்படி இருக்கணும் அப்படின்னா, காத்திருக்கிற சபையாக காணப்படணும். ஆண்டவருடைய வருகைக்கு காத்திருக்கிற சபையாக, விழிப்புணர்வு உள்ள சபையாக காணப்படணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. நம்ம ஆவிக்குரிய தூக்கத்துல இருக்கக்கூடாது, இல்ல உணர்ச்சி பொங்க ஆராதிக்கிறவர்களாக நம்ம இருக்கக்கூடாது. நம்முடைய வாழ்வு ஆண்டவரை பிரதிபலிக்கிறதாக காணப்படணும். பரிசுத்த வாழ்வு வாழுகிற மக்களை எழுப்புகிற சபையாக அந்த சபை காணப்படணும். ஆண்டவர் என்னைக்கு வாரார் அப்படின்றது தெரியாது. அதனால சபையை நாம் ஆயத்தப்படுத்த வேண்டும். சபையை எழுப்புதலுக்கு உள்ளாக்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் நம்ம தயார்படுத்தி கொள்ள வேண்டும், காத்திருக்க வேண்டும். அப்படியே வருகைக்காக ஆயத்தம் உள்ளவர்களாக, விழிப்புணர்வர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. சங்கீதம் 136 இப்படி சொல்லுகிறது, எப்பொழுது விடியும் என்று விடியற் காலத்துக்கு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் அதிகமாக என் ஆத்துமா ஆண்டவருக்கு காத்திருக்கிறது. நம்ம ஆண்டவருக்கு காத்திருக்கிறோமா? எப்பொழுது விடியும் அப்படின்னு காத்திருக்கிற ஜாமக்காரரை பார்க்கிலும் என்னுடைய ஆத்துமா ஆண்டவருக்காக வைராக்கியமாய் காத்திருக்கிறது அப்படின்னு சொல்லி இந்த சங்கீதக்காரன் சொல்லுகிறான். நம்முடைய வாழ்வு, நம்முடைய திருச்சபைக்குரிய செயலாற்றம் எப்படி காணப்படுகிறது? எபிரேயர் 9:28 சொல்லப்பட்டிருக்கிறது, தமக்காக காத்து கொண்டிருக்கிறவர்களுக்கு ரட்சிப்பை அருளும்படி இரண்டாந்தரம் பாவம் இல்லாமல் அவர் தரிசனமாவார். அப்போ அவருடைய வருகை யாரெல்லாம் அவருக்கு காத்திருக்கிறாங்களோ அவங்களுக்கு தரிசனமாக ஆண்டவர் வருவார். அப்போ நம்முடைய சபை எப்படி காணப்படணும்? காத்திருக்கிற சபையாக காணப்பட வேண்டும். உலகத்தோடு ஒத்து வாழுகிற வாழ்க்கை அல்ல, உலகத்தோடு கலந்து வாழுகிற வாழ்க்கை அல்ல, உலக பிரகாரமான காரியங்களை சபைக்குள்ள செய்கிறவர்களாக அல்ல, ஆவிக்குரிய விழிப்புணர்வு உள்ளவர்களாய் காத்திருக்கிறவர்களாக சபை மக்களையும் சபையும் இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. இந்த 10 கன்னிகைகளை குறித்து நம்ம இந்த வருகையில பார்த்தாலே இந்த 10 கன்னிகைகளை குறித்த ஓமையை நம்ம சொல்லலாம். அதுல ஆயத்தமாய் காத்திருந்தவர்கள் தான் என்ன செய்தாங்க? ஆண்டவருடைய வருகையில எடுத்துக்கொள்ளப்பட்டாங்க. அப்போ அதே போல நம்முடைய திருச்சபையும் ஆயத்தம் உள்ளவர்களாய் வாழ நாம் என்ன முயற்சி எடுக்கிறோம் அப்படின்றத சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். என்னுடைய வாழ்க்கை என்னுடைய திருச்சபையில என்ன மாற்றத்தை ஏற்படுத்துகிறது அப்படின்னு சொல்லி நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். ஆண்டவர் வருவார், அதனால நீங்க ஆயத்தமா இருங்க, எப்பொழுதும் நீங்க ஜெபத்துல நீங்க இருங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். இந்த திருச்சபையானது காத்திருக்கிற திருச்சபையாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் விரும்புகிறாரு. அவரை பற்றுகிற அறிவுல நிறைய அறிந்தவர்களா இருக்கிறோம். வேத வசனங்களை அறிந்தவர்களா இருக்கிறோம். அநேக வேத வசனம் எங்க இருக்கு, அது என்ன செய்யுது அப்படின்னு சொல்லி நம்ம அதுல ஒரு போட்டி வச்சோம் அப்படின்னா அதுல கரெக்டா நம்ம எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் எழுதுகிறவர்களாக காணப்படுகிறோம். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில ஆண்டவருக்காக நம்ம காத்திருக்கிறோமா? இங்க அறிவு அவசியம்தான், ஆனா அறிவை காட்டிலும் விழிப்புணர்வு, அவருடைய வருகை குறித்த விழிப்புணர்வு மிக மிக அவசியமாய் காணப்படுகிறது. 1976 நாகாலாந்துல
ஒரு பெண் வந்து மலையில போய் ஜெபம் பண்ணாலாம், விடிய காலம் 2 மணிக்கு. இசப்பா என்னுடைய சபையை எழுப்புதலை தாங்க, எங்க சபைகளை எழுப்புதலை தாங்க அப்படின்னு சொல்லி அவள் ஜெபித்தாளாம். நாகாலாந்து மாநிலம் முழுவதுமாக எழுப்புதல் தீ பற்றி பிடித்து எழுப்புதல் அங்க அந்த அந்த மாநிலம் முழுவதும் என்ன செய்து ஆண்டவருக்காக அநேகர் வைராக்கியமா எழும்பினார்களாம். நம்முடைய ஜெபம் எப்படி காணப்படுகிறது? என்னுடைய சபையை காத்திருக்கும் சபையாக, எழுப்புதலுக்குரிய சபையாக மாற்றுங்க அப்படின்னு சொல்லி என்னுடைய ஜெபம் காணப்படுகிறதா? நம்ம நிறைய நேரத்துல குறை சொல்றோம், இந்த சபையில இது நடக்கல, இது செய்யல, இது சரியில்லை, இப்படி செய்யல அப்படின்னு சொல்லி குறை சொல்லுகிறவர்களாக நம்ம காணப்படுகிறோமே ஒழிய அந்த காரியங்கள் நிறைவாய் மாறணும் அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? ஆலயத்துல வந்து உட்கார்ந்தாலே அதுல என்ன குறை சொல்லலாம் அப்படின்ற கண்ணோட்டத்தோடு நம்ம வாழுகிறோமே தவிர அந்த குறை இருக்கக்கூடாது ஏசப்பா, இந்த குறை இருக்கு, இதை எங்க சபையில இருந்து மாற்றுங்க அப்படின்னு ஜெபிக்கிறவர்களாய் நம்ம மாற்றுகிறோமா? நம்முடைய ஆவிக்குரிய கண், நம்முடைய தெளிவான பார்வை எப்படி காணப்படுகிறது? இந்த பூமிக்குரிய பார்வையாய் காணப்படுகிறதா, பரலோகத்துக்குரிய பார்வையாய் காணப்படுகிறதா? எழுப்புதல் என் சபையில தாங்க அப்படின்னு சொல்லி நம்ம தினமும் ஜெபிக்க ஆரம்பிக்கலாமா? நிச்சயமா நம்முடைய சபையில ஆண்டவர் எழுப்புதலை கட்டளையிடுவார். அடுத்ததாக ஆகும் சபை, பரிசுத்தமாகும் சபை, பரிசுத்த அக்கினியினால சுத்திகரிக்கப்படுகிற சபை. அவர் வெளிப்படும் போது அவர் இருக்கிற வண்ணமாகவே நாம் அவரை தரிசிக்கணும். அதனால அவரை நம்ம என்ன செய்யணும்? அவர் சுத்தமா இருக்கிறது போல நாம் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளணும் அப்படின்னு சொல்லி 1 யோவான் 3 வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவர் பரிசுத்தர், நாமும் பரிசுத்தரா இருக்கணும். நம்முடைய திருச்சபை, நம்முடைய சபை பரிசுத்தமா இருக்கணும். அவருடைய இரத்தத்தினால சம்பாதித்த அந்த திருச்சபையில் உள்ள மக்களும் பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நாம் விரும்புகிறோமா? நம்முடைய சபைக்கு பரிசுத்த வாழ்வு வேணும், பரிசுத்தமான சுத்திகரிக்கப்பட்ட நிலைமை வேணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? நம்ம அநேக நேரத்துல நிறைய நம்முடைய லைஃப் ஸ்டைல், நம்ம ஸ்டேட்டஸ் அதிகமா உயரணும், நம்ம லைஃப் ஸ்டைல் நம்ம மாறணும் அப்படின்னு சொல்லி அநேக முயற்சிகள் இருக்கும். நம்ம பரிசுத்தமான வாழ்க்கை வாழணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறோமா? நம்முடைய சபையில பரிசுத்தம் மாத்திரம் காணப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம முயற்சி எடுக்கிறவர்களாய் காணப்படுகிறோமா? இல்ல உலகத்தோடு ஒத்த வேஷம் தரித்தவர்களாக, உலகத்தோட போல நம்ம வாழ்கிறவர்களாக நம்முடைய திருச்சபை காணப்படுகிறதா? அப்படி காணப்பட்டால் அதற்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவரிடத்துல பரிசுத்தமாக்குங்க, இந்த திருச்சபையை பரிசுத்தமாக்குங்க, சுத்திகரிப்ப உங்களுடைய நெருப்ப, உங்களுடைய அக்கினியை போடுங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். ஆண்டவர் பட்சிக்கிற அக்கினியா இருக்கிறாரு. அவர் பொன்னை போல வெள்ளியை போல புடமிடுவார் அப்படின்னு சொல்லி மல்கியால சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ அவருடைய வருகை நாள்ல அந்த புடமிடப்பட்டதான வாழ்க்கை காரியங்கள் நடைபெறும். எழுப்புதலின் நாட்கள்ல சபை சுத்திகரிக்கப்படும். முன்பது திருச்சபையில தான் நியாய தீர்ப்பு வெளிப்படும் அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அப்போ பரிசுத்தமாகுகிற சபையாய் நம்முடைய சபை காணப்படணும். அப்படி நம்ம சபை இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப சந்தோஷம், அதிலே நிலைத்திருக்கணும் அப்படின்னு நம்ம சபைக்காக ஜெபிக்க நாம் அழைக்கப்படுகிறோம். அப்படி இல்லை அப்படின்னா பரிசுத்தப்படுத்துங்க, உங்களுடைய சுத்திகரிப்பு அனுப்புங்க அப்படின்னு சொல்லி ஜெபிக்கிறவர்களாக நம்ம காணப்படணும். வேல்ஸ் ரிவைவல் பத்தி நம்ம எல்லாருக்குமே தெரியும். 1904 ஈவான் ராபர்ட்ஸ் அப்படின்றவரால் அந்த எழுப்புதல் உண்டாக்கப்பட்டது. அவர் என்ன ஜெபித்தார் அப்படின்னா, என்னுடைய சபையில எழுப்புதலை தாங்க அப்படின்னு சொல்லி அவருடைய ஜெபம் காணப்பட்டது. 2 மாதத்துல லட்சக்கணக்கானவர் என்ன செஞ்சாங்க? ரட்சிக்கப்பட்டாங்க. அந்த 2 மாதத்துல 10,000க்கு மேற்பட்ட கன்வென்ஷன் நடந்ததாம். அந்த வேல்ஸ்ல ஒரு பெரிய எழுப்புதல் உண்டானது. நம்முடைய நாட்களும் எழுப்புதலை தாங்க அப்படின்னு நம்ம ஜெபிக்கிறோம். ஆனா அந்த எழுப்புதலுக்கான காரியத்தை நம்ம செய்யறோமா? நம்ம தொடர்ந்து அந்த காரியங்களை செய்யும் போது நம்முடைய சபையிலும் ஆண்டவர் ஒரு எழுப்புதலை கட்டளையிடுவார் அப்படின்றதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. அதே மாதிரி அந்த சபை எப்படி காணப்படணும் அப்படின்னா, சுவிசேஷம் அறிவிக்கிற சபையாக காணப்படணும். இந்த எழுச்சி பெறுகிற சபை காத்திருக்கிற சபையாக இருக்கும், பரிசுத்தமாக்குகிற சபையா இருக்கும், சுவிசேஷத்தை அறிவிக்கிற சபையா இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு நம்முடைய சபையில் உள்ள காரியங்கள் காணப்படுகிறதா அப்படின்றத நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சபை எதுக்காக உண்டாக்கப்பட்டது? அனுதினமும் சபையில மக்களை சேர்த்து கொண்டு வந்தார் அப்படின்னு சொல்லி அப்போஸ்தலர்ல நம்ம வாசிக்கிறோம். அப்போ சபை எதற்காக ஆரம்பிக்கப்பட்டது? அநேக மக்களை ஆண்டவர் ரட்சித்து அவருடைய மந்தையில இணைக்கிறதற்கு ஒரு பாலமாக, ஒரு கருவியாக அந்த சபை இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் அவருடைய சுய ரத்தத்தினால சம்பாதித்த அந்த திருச்சபை இந்த நாட்கள்ல எப்படி காணப்படுகிறது அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். சுவிசேஷம்
நமக்கே அதிகமா சுவிசேஷ கூட்டம் நடந்துகிறோம். ஆனா நம்ம ஆண்டவரை பற்றி அறியாதவர்களுக்கு சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு நம்ம என்ன முயற்சி எடுக்கிறோம்? வருஷத்துல ஒரு நாள் நம்ம சுவிசேஷ ஊழியம் செய்யறோம், அதோடு விடுகிறோமா? இல்ல மீண்டுமாய் அந்த இடங்களுக்கு சென்று அதை நம்ம மீண்டுமாய் அவர்களை பார்த்து அவளை ஆண்டவருடைய வழியில நடத்துகிறவர்களா இருக்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அநேக திருச்சபைகளில வார வாரம் சுவிசேஷ ரத யாத்திரை போறாங்க, சுவிசேஷ வேன் போகுது. அப்படியே நிறைய திருச்சபைகள் காணப்படுகிறது. நிறைய இடங்களுக்கு குழுக்களாக போறாங்க. ஆனா நிறைய திருச்சபை தூங்கி கொண்டிருக்கிறது. ஆவி இல்லாதவர்கள் இருக்கிற திருச்சபையில மற்றவர்களும் தூங்கி கொண்டுதான் இருப்பாங்க. ஆவிக்குரிய விசுவாசிகள் இருக்கிற திருச்சபையில மற்றவர்களுக்கும் அது என்ன செய்யும்? அது உணர்வடைந்து அவர்களும் மற்றவர்களை போல மாறுவாங்க. ஆனா நிறைய நேரங்கள்ல என்ன காணப்படுகிறது அப்படின்னா, இந்த இடத்துல எனக்கு சரியில்லைப்பா, இந்த சபை எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி எங்க போகணுமோ வேற இடத்துக்கு போகிறவர்களாய் நம்ம காணப்படுகிறோமே தவிர, நம்முடைய திருச்சபையில சுவிசேஷம் அறிவிக்கிறதற்கு என்னுடைய பங்கு என்ன, நான் என்னால் செயல்படுத்த முடியுமா அப்படின்னு சொல்லி சிந்திக்கிறோமா அப்படின்றத நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். அப்படிப்பட்ட காரியங்களை நம்ம செய்யணும், நம்முடைய திருச்சபைகள் செய்யணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் கர்த்தாவே, இந்த நாள்ல காத்திருக்கும் சபை, பரிசுத்தமாகும் சபை, சுவிசேஷத்தை அறிவிக்கும் சபை, எழுச்சி பெறும் சபை என்று நாங்கள் பார்த்தோம் தகப்பனே. எங்களுடைய சபை எழுச்சி பெறுகிற சபையாக, எழுப்புதல் உள்ள சபையாக, வருகையிலே பங்கு பெறுகிற சபையாக இருக்க எங்களை நீங்க ஆண்டவரே இயேசப்பா தகுதிப்படுத்துங்க. அதை எங்களுக்கு ஆண்டவரே நாங்க என்ன செய்யணும் அப்படின்றத எங்களை நீங்க பயன்படுத்துங்க, எங்களை கருவிகளாக்குங்க ஆண்டவரே. எங்களுடைய காரியங்களை நாங்க எதெல்லாம் சரி பண்ணுனா இந்த எழுப்புதல் எங்களுடைய சபையில வருமோ அப்படிப்பட்ட எழுப்புதலுடைய காரியங்களுக்கு நேராக எங்களை தயார்படுத்தும்படியாக ஜெபிக்கிற தகப்பனே. நாங்கள் வெறுமனே குறை சொல்லுகிறவர்களாக மாத்திரமல்ல, எங்களுடைய திருச்சபையில சபையில காணப்படுகிற குறைகளை நிவர்த்தி செய்கிற பரிசுத்த ஆவியானவரை எங்கள் திருச்சபைக்கு ஆண்டவரே கொண்டு வருகிற கருவிகளாக எங்களை மாற்றும்படியாக ஜெபிக்கிறோம். எங்களை தாழ்த்துகிறோம், வெறுமையாக்குறோம். நீர் பெருக, நாங்கள் சிறுக. இயேசுவின் மூலம் ஜெபிக்கல நல்ல பிதாவே, ஆமென்.